குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அருமையான ஒரு வசனம். உலகத்துல கவலை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன கவலை, இந்த கவலையை நான் எப்படி நடத்த போறேன், இந்த கவலையை நான் எப்படி தூக்கி சுமக்க போறேன், இந்த கவலை என்ன பண்ண போகுதுன்னு அப்படி சொல்லி வியாதி ஆகுறவங்க, விக்கனத்துல போகிறவங்க, கஷ்டத்துல போகிறவங்க, டிஸ்கரேஜ்மெண்ட்ல போகிறவங்க, டிசப்பாயின்மெண்ட்ல போறவங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் தந்து விடுங்கள், நான் அவரை விசாரிக்கிறவனான. மனுஷன்கிட்ட சொன்னா நம்மளை விசாரிக்கிறாங்களா? இல்லையே, விசாரிக்கிறதே கிடையாது. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த நாளில எந்தெந்த கவலைலாம் இருக்குதோ அப்படியே அவர்கிட்ட தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே என்னால என்னால முடியாது, ஆண்டவரே என்னால ஹேண்டில் பண்ணவே முடியாது, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே சொல்லுங்களேன். கர்த்தர் எல்லா கவலைகளையும் எடுத்து வழி நடத்துற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே நாங்க கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில சுவாமி ஆண்டவரே, யாராவது கவலையோடு கஷ்டத்தோடு இந்த நாளில எழுந்திருந்து, இந்த கவலையோடு நான் இருக்கிறேனே, கஷ்டத்தோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போறேன், எப்படி நடத்த போறேன், இதெல்லாம் நான் எப்படி சுமக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஒரு பெரிய கேள்வியோடு எழுந்திருக்கிறாங்கனாக்கா, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ளுங்க. நீர் விசாரிக்கிறவர் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நபர்களையும் விசாரிக்கிறவர், ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்ஸை விசாரிக்கிறவர், முதியோர்களை விசாரிக்கிறவர், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை விசாரிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல முக்கியமாக இயேசு சுவாமி ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பங்களிலே முக்கியமாக ஆண்டவரே, பல கவலைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிறவங்க, பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் விசாரித்து அவங்களை சேர்த்து வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி ஏசப்பா, தூர தேசத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக, விசாக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கவலைகளையும் நீர் எடுத்து போட்டப்பா. நீர் விசாரிக்கிறவரான படியால் ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே, மிஷினரிகளுக்கும் ஆண்டவரே, போதகர்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நீர் விசாரித்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நல்ல சந்தோஷத்தோடு இந்த நாளை நாங்கள் கடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில கொடுத்துடுறோம். நீர் பார்த்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக உங்கள் கவலைகளையும் கண்ணீர்களையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பாரு. சந்தோஷமா இருங்க. God bless you all. Thank you so much. Have a blessed day.